Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி, இந்த மந்தோட கடைசி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,719 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 23,940, லோ பார்த்தீங்கன்னா 23,922, ஹை பார்த்தீங்கன்னா 24,054. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 24,031 நிஃப்டி முடிஞ்சது. அளவு 24,031 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 312 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து 24,000க்கு மேலே க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நல்ல இண்டிகேஷன். நம்ம ஏழியராக இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நம்ம என்னென்ன கொடுத்துருந்தோம், ரெசிஸ்டண்ட்டில் அன்சேஞ்சு 23,800 சொல்லணும். அதே மாதிரி ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் 23,900 சொன்னோம். இது ரெண்டையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஏர்லி மார்னிங்லேயே வந்து ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா அந்த 23,900 பிரேக் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. லோவும் பார்த்திங்கன்னா 23,922 தான். ஸோ நம்ம கொடுத்து இந்த ரெண்டு ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் இருந்தது. ஸோ அதே வேகத்தில் மார்க்கெட் மேலே அதிகபட்சமாக இன்னொரு 130 பாயிண்ட் வந்து மேலே போச்சு. ஸோ இப்போதைக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மூமெண்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும் பட்சத்துலையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் என்ன, ரெசிஸ்ட் என்னன்னு பார்த்துலாம். இப்போதைக்கு நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 23,940 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா 23,840 வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே தான் இது, அதுக்கப்புறம் தான் மேலே ட்ரேட் ஆகிடுச்சு. நல்லா பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகி இப்போ தான் வந்து மேலே ஜம்ப் ஆகி இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26. ஸோ 26/5/26. ஸோ நாளைக்கு வீக்லி மந்த்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டியோட சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,940 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,840 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னையோட லோவே பார்த்திங்கன்னா 23,922. நம்ம கொடுத்துருக்கிறது சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் 23. ஸோ இதை பிரேக் ஆகணும். அதுவும் இல்லாமல் இன்னையோட லோவானால் அதையும் பிரேக் ஆகணும். ஏன்னா சம்டைம் இன்னும் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகி 22 வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே ஏறிடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் எல்லா வீடியோவும் சொன்னேன், நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்ட்டும் பிரேக் ஆனாலும் அவசரப்படாதீங்க. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் வச்சு தான் நீங்கள் ட்ரேடிங்கான காலை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு. ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும், ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 24,110 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா 120 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,110 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,200 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சதுனால மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிக வகையில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,110 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,110 இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 24. அதே நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 24,110. சப்போர்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா 23,940 க்ரூஷலாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது என்னமோ பார்த்திங்கன்னா 24,031. ஸோ ஒரே ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர்னா மார்க்கெட் வந்து 24,000க்கு மேலே முடிஞ்சிருக்கு. அதனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோசிங்கும் கொடுத்துருக்கிறதுனால 300 பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருக்கிறதுனால பாசிட்டிவான பாசிட்டிவான ஓப்பனிங்கான சான்சஸ் தான் அதிகமாக நாளைக்கு தென்படுது. ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியமாக இந்த ரெண்டு இதுதான், சப்போர்ட் ஒன்று ரெசிஸ்டன்ட் ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.